கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னோட குருநாதர் வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மதன மகாகாலை வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த பதிவில் நான் முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். கூடாத கிரக சேர்க்கை அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். அவரோட மகரத்தில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ சேர போகிறார். அப்போது சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட போகிறது. அது எப்பொழுதுன்னு கேட்டால் மார்ச் மாதம் 14/3/2024 ஏப்ரல் மாதம் 22/4/2024 வரைக்கும் நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 38-30 நாட்கள் அந்த பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அப்போது இந்த சனி செவ்வாய் சேர்ந்தனால பொதுவாக என்ன நடக்கும், என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேரக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்ற விதி இருக்குது. சனி செவ்வாய் சேர்ந்தால் பிரிவு ஏற்படும். அது பிரிவுன்னா உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், ஒரு நாட்டுக்கு நாட்டாக கூட பிரிவு வரலாம், சண்டை வரலாம், பிரிவு வரும், வீட்டுக்கு வீடு, நாட்டுக்கு நாடு, இப்படிலாம் பிரிவு வரும். பிரிவு கண்டிப்பாக ஏற்படும். அது மேக்ஸிமம் டைவர்ஸ்னு கூட சொல்லலாம். இப்போ கணவன் மனைவி இருப்பது பிரிஞ்சால் டைவர்ஸ்னு சொல்கிறாங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நிறைய நான் பார்த்துருக்கேன். அது இப்போது அந்த ஜாதகம்லாம் பார்க்கும்போது, டைவர்ஸ் ஆனவங்க ஜாதகம் பார்க்கும்போது சனி செவ்வாய் சேர்க்கையும் சனி செவ்வாய் பார்வையும் கண்டிப்பாக இருந்ததை நான் பார்த்தேன். இது என்னுடைய அனுபவம். கிட்டத்தட்ட 40-45 வருஷமாக இந்த ஜாதகத்தை பார்த்து நான் சொந்தமாக திருமண தகவல் வச்சுருக்கேன். அதனால தான் என்னால் பார்க்க முடியுது. என்னால் உங்களுக்கு இந்த அனுபவத்தையும் சொல்ல முடியும். அப்போ நிறைய விவகாரத்தை பெற்றவங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை, சனி செவ்வாய் பார்க்கை கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் அப்போ பிரிவு தான், பிரிவு ஏற்பட போகும். அப்போது நாட்டுக்கும் சரி, வீட்டுக்கும் சரி, வீட்டில் உள்ளவங்க பிரிஞ்சு போவாங்க, நாடு விட்டு நாடு போவாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய தண்டனை கொடுப்பாங்கன்னா நாடு விட்டு நாடு கடத்துவாங்க. அதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயம். அது மாதிரி இப்போது நாடு விட்டு நாடு நிறைய பேர் போவாங்க. அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். கண்டிப்பாக இது நடக்கும். இது இல்லாமல் அந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படும் போது செவ்வாய் போர் படை தளபதி அப்படின்னு சொல்ல போகிறார். போர்க்குணம் தான் இருக்கும் அவருக்கு. எப்பவுமே இருந்தாலும் சண்டை தான், 1 2 1 பார்த்துடணும் அப்படின்னு தான் நினைப்பார். அதே மாதிரி சனியும் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஆக்ரோஷமானவர், நீதி நிலைநாட்டுபவர், நேர்மை, சத்தியம் இதெல்லாம் பார்ப்பார். அப்போது இந்த 2 பேரும் சேரும்போது அந்த நல்லவர்களுக்கு மட்டும்தான் நன்மை நடக்க போகுது, தீயவர்களுக்கு கண்டிப்பாக இடமில்லை. அப்போ தண்டனை பெற்றவங்களாம் வேறு இடம் மாற்றுவாங்க. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கைதிகள் இங்கே சிறைச்சாலையில் வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணுன்ட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்தியாவில் சேர்ந்த அந்தமான்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் சிறை, பெரிய சிறை இருக்கிறதுலே. அங்கே போய் அது ஒரு தீவு தான், அது அந்தமான்ற ஒரு தீவு தான். அந்த தீவு நடுவில் இருக்கிற சிறையில் வச்சுருவாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கு. இப்போ ஒரு சில இப்போயும் நடந்து தான் இருக்குது. இருந்தாலும் அப்போலாம் முன்பு காலத்துலலாம் நிறைய நடக்கும். அந்தமானில் கொண்டு போய் வச்சுருவாங்க கடுமையான குற்றம் செஞ்சவங்களை. இதெல்லாமே தான் இப்போது நடக்க போகுது. ஏன் இப்படி சொல்லிட்டு வரேன்னா, இப்போ அந்த காலகட்டங்கள் தான் இப்போ வந்திருக்கு. இந்த சனி செவ்வாய் செயற்கையாக இருக்கும்போது வீட்லேயும் சரி, நாட்டிலையும் சரி போர் மூழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. போர்னாலே வாக்குவாதங்கள், அப்படி வாக்குவாதம் முட்டினா தான் சண்டை சட்டுன்னு வந்துடாது. வாக்குவாதம் முட்டினால் வரும். வாய் வார்த்தை பேசும்போது சண்டை, கோபம் அது மூலிமா சண்டை வரும். இது வீட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி. இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் அரசியலிலும் சரி, கலைத்துறையில் நிறைய பிரிவு ஏற்பட போகிறது. இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்க, போர் குணமாக பார்ப்பாங்க, நல்ல வார்த்தைகள் வராது. இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்போது கடைசியில் முடிவு நல்லன்மையாக தான் வரும். அது இப்போது நடக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்கிறேன். அது பரிகாரங்கள், இறை வழிபாடு பண்ணும்போது முடிவு சுகமாக தான் இருக்கும். அப்போது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை எல்லா வகையான பிரிவுகளையும் ஏற்படுத்தும். சண்டை சச்சரவு உண்டு பண்ணும். போர்க்குணம் கொண்டு யாரையுமே இருக்க செய்யும். இது மாதிரிலாம் பண்ணும். ஒருத்தருக்கு போர்க்குணம், சண்டை குணம் வந்துட்டாலே அவங்க தன்னை மீறி இருப்பாங்க. வக்ரம், கிரகங்கள் வக்ரம் பெறுன்னு சொல்கிறோம் இல்லையா, மனுஷன் கூட வக்ரம். எப்போ வக்ரம் பெறான், ஒரு தன்னிலை மறந்துருக்கும் போது, ஒரு தவறான போதைக்கு அடிமையாகும் போது, அப்போது கண்டிப்பாக அவன் வக்ரம் பெற்றுவேன், வக்ரமாக இருக்கான் பாரு அப்படின்வாங்க. அவன் தேவையில்லாமலாம் செய்வான். மனுஷனுக்கு உண்டான குணம்லாம் அவனுக்கு இருக்காது. அதெல்லாம் போயிடும், மறந்துடுவான். அப்புறம் அந்த அவனோட அந்த போதை, அந்த
கெட்ட பழக்கங்களும் போன பிறகு அவன் திருப்பி நல்லவனாக இருப்பான். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த சனி செவ்வாய் சேர்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, வறண்ட பயிருக்கு வந்து வறண்ட வானம் அப்படி சொல்லுவாங்க, மழை பெய்யாமல் இருக்கும். வறண்ட வானம் ஏற்பட்டு பயிர்கள் அழியக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதில் வந்து நெற்பயிர் முக்கியமாக காப்பாற்றப்படணும். இப்போது சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த சிவன் மலையில் உள்ள ஆண்டவன்பட்டியில் நெல் தான் வச்சுருக்காங்க. அது வந்து முன்னாடி தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க. அப்போ அந்த நெல் வச்சுருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நெற்பயிர்னா எல்லா வகை பயிரும் தான், எல்லா வகை பயிரும் வைக்க முடியாது. நெல் தான் எல்லாத்துக்குமே உரிய பயிர். மற்ற பயிரெலாம் வந்து சாப்பிட்லாம், ஆனால் எல்லாருமே அரிசி சோறு தான் முக்கியமாக சாப்பிட்றது. அப்போ அந்த நெல் வச்சுருக்காங்க. அதுக்கு எதுனா காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வரப்போகுது. அப்போது அந்த நேரத்தில் தானியம் விளைச்சல் குறைச்சலாக இருக்கும். அரிசி விலை பயங்கரமாக ஏறும், கண்டிப்பாக ஏறும். நான் ஏற்கனவே முன்னாடி பதிவில் சொல்லியிருக்கேன், அரிசி விலை ஏறும், கடும் பஞ்சம் பட்டினி வரப்போகுது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்குன்னா காலகட்டமாக தான் அந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்க போகுது. அப்போது பயிர்கள் அழியும், விலையேற்றம் ஏற்படும், நெற்பயிர் விலையேற்றம் ஏற்படும், அரிசி நிறைய விலைவாசியில் அதிகமாக இருக்கும். இப்போ கூட அரசாங்கத்தில் குறைச்ச விலைக்கு சொல்கிறாங்க, இருந்தால் கூட அது பெரிய சாத்தியம் இல்லை. எல்லாருக்கும் அது கொடுக்கணுன்ற முடியாது போயிடும். அதனால இதை வந்து நிறைய நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. இது வந்து பதுக்கப்படும், நெற்பயிர் வந்து பதுக்கப்படும். அப்போது வந்து அதை வந்து 1க்கு 2 வைப்பாங்க, பிளாக்கில் வைப்பாங்க. இப்படி தான் நடக்க போகுது. இதுதான் உண்மையான விஷயம். அதனால் இதெல்லாம் இந்த பொதுவான பலன் நான் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் உஷாராக இருந்துக்கணும். பஞ்சம் பட்டினி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் உஷாராக இருந்துக்கணும். அதுக்காக வாங்கி சேர்த்துடக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தேவையானது மட்டும் வாங்கி வச்சுக்கணும். நல்லா போர்க்குணம் இல்லாமல் இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போது இந்த சனி செவ்வாய் சேர்க்கையில் 12 ராசிக்குள்ளான பலன் நான் இப்போ சொல்ல போகிறேன். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். அது எந்த வகையிலன்னா, இப்போ நடக்க போகிற கும்பராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட போகுது. அதுக்குண்டான பலன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு கண்டிப்பாக இந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சு வந்துடலாம். பரிகாரம், நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள், இறை வழிபாடுகள் இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சு வரலாம். அப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல அந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. 3ஆம் இடன்றது நல்ல இடந்தமாக அமையுது. ஏன்னா பாவகிரகங்கள் 3, 6, 11 இருந்தால் நன்மை தான் செய்யும், தீமையை குறையும் தான் சொல்லுது சாஸ்திர விதி. அப்போது 3ஆம் இடன்றது தைரியம், வீரியம், பராக்கிரமம், வெற்றி, சிறு சிறு விபத்துகள் இதெல்லாம் சொல்லப்படுது இடமா அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் பெரும்பாலும் இப்போ நீங்கள் வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், குறைச்சிக்கணும், வேகத்தை குறைச்சிக்கணும், நிதான போக்கை கடைபிடிக்கணும். இது மாதிரி பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் பயணங்களால் கொஞ்சம் அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேரோட சண்டை சச்சரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு, ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை இல்லையா, சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ வாக்குவாதம் முற்றினால் அந்த இடத்த விட்டு நீங்கள் பேசாமல் வந்துடணும். அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாகி சண்டையாகி உங்களுக்கும் பிரச்சனை வரும், உங்கள் வண்டிக்கும் பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, உங்களுடைய இன்லான்னு சொல்கிறோம் இல்லையா, மாமனார் மாமியார் வழி, அவங்க வழியில் கூட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒன்று பேசுவாங்க, சின்ன விஷயமா இருக்கும், ஒரு சின்ன உதவி, அது ஒன்று நம்ம கேட்டது கொடுத்துருக்க மாட்டோம், செஞ்சுருக்க மாட்டோம். இல்லை அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். அதை வந்து பெருசாக பண்ணி நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பே கட் பண்ண அளவுக்கு ஆகிடும். அப்போது அதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருந்துக்கணும். அவங்களோட அந்நியமாக போகணும். முன்னாடி தெரிஞ்சுட்டா நம்ம ஈஸியாக இருந்துப்போம் இல்லையா, முன்னாடி தெரியறதுனால தானே நம்ம உஷாராக இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. அப்போ நீங்கள் அதை கடைப்பிடிச்சி வரணும், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் அந்த நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு தைரியம் வந்து கொஞ்சம் அபரிதமாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் தைரியம், அந்த பராக்கிரமம், வெற்றி இதெல்லாம் வந்து எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி செவ்வாய் இருக்கும்போது அந்த ரெண்டுமே ரொம்ப இதுவாக இருக்கும், ஃபோர்ஸாக இருப்பாங்க அந்த கிரகங்கள். அப்போது உங்களுக்கு அந்த குணம் கண்டிப்பாக நல்லா வந்துடும். அப்போது நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் உக்கிர தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப விசேஷம். உக்கிர தெய்வங்களான ஆஞ்சநேயர் பெரும்பாலும் வழிபடலாம். அது இல்லாமல் அம்பாள், இந்த வாராகி அம்மன், காளியம்மன், அங்காள பரமேஸ்வரி இவங்களாம் உக்கிரம தெய்வமாக சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் வழிபட்டு வரணும். இது மாதிரிலாம் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் நீங்கள் தள்ளி வரலாம். அதுக்காக தான் சொல்ல வரேன். அப்போ நீங்கள் வழிபட்டு வரணும். முறையாக அவங்க எப்படி வழிபடுறது, எந்த கிழமையில் போகணும், என்ன பண்ணணும் அதெல்லாம் செஞ்சு தெரிஞ்சுட்டு இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாமே கிடைக்குது, ஈஸியாக சொல்லப்படுது. அப்போது அந்த வழிபாடு பண்ணிட்டு வந்தால் நல்லது. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இறை பரிகாரங்கள் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தனுசு ராசிக்கு நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, ஆஞ்சநேயர், கருடன் எல்லாரும் இருக்கணும். பெருமாள், லக்ஷ்மி இவங்கெல்லாம் சேர்ந்து வணங்கணும், மொத்தமாக சேர்ந்து வணங்கணும். இது மாதிரி சேர்ந்து வணங்கும் போது உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு பலனை, ஒரு சக்தியை கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் கருட தரிசனம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். கருட தரிசனம் கண்டிப்பாக பண்ணணும். அது சனிக்கிழமை பண்ணால் ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை பண்ணால் ஆயுள் விருத்தி ஏற்படும்ன்றது சாஸ்திரம் சொல்லுது. கருடனை வந்து சனிக்கிழமை பண்ணினால், தரிசனம் செய்தால் ஆயுள் விருத்தி ஏற்படும். அப்போ அது பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம், விநாயகர் வழிபாடு பண்ணலாம்.
அது இல்லாமல் செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு சொல்லியிருக்கேன். முருகர் வழிபாடுன்ற போது உங்கள் ராசிக்கு வந்து அந்த ராசியாதிபதி குரு, அந்த குருக்குரிய ஸ்தானம் வந்து திருச்செந்தூர் சொல்லப்படுது. திருச்செந்தூர் முருகர் மட்டும் இல்லை, எல்லா அறுபடை வீடு முருகரும் வழிபடலாம். குருவாக இருக்கிற முருகர் வழிபடலாம். சுவாமிநாத சாமின்றவர் குருவாக வழிபட போகிறார் ஆறுபடை வீடில். ஆறுபடை வீடு மட்டும் இல்லை, எல்லா படவே குண்டு இருக்கும் போதெல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்லப்படுது. அதனால் எல்லா மலையிலையும் எந்தெந்த மலையில் முருகர் இருக்காரோ அந்த மலையில் முருகர் இருக்கிற வழிபட்டு வரலாம். அதில் செவ்வாய்க்கிழமை வழிபட்டு வரலாம். 6 விளக்கு போட்டு வழிபட்டு வரலாம். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, இது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன். அந்த கார்த்திகை பெண்கள் 6 பெண்கள் சொல்லணும் இல்லையா, அதில் தான் முருகர் வளர்க்கப்பட்டார். அது இந்த ராசிக்கு உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். அந்த 6 பெண்கள் கன்னி பெண்கள், அவங்களுக்கு வந்து நீங்கள் மொத்தமாக அவங்க பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருந்தாக்கா அவங்களுக்கு உதவி ஒத்தாசம் பண்ணலாம். இல்லைன்னா தனித்தனியாக ஒரு கன்னி பெண்ணுக்கும் போயிட்டு நீங்கள் வழிபாடு கோவிலில் கூட பார்க்கலாம். கோவிலில் வருவாங்க, கன்னி பெண்கள் வருவாங்க, அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த சுமங்களுக்கு உண்டான பொருட்கள், இல்லை அவங்களுக்கு வஸ்திரம், இல்லைனா ஒரு தாம்பூலம் வச்சு கொடுக்குறது, ஒரு நைவேத்தியம் பண்ணி கொடுக்குறது, பிரசாதம் கொடுக்குறது, எதுவும் அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு ஸ்வீட் கொடுக்குறது, இது மாதிரிலாம் பண்ணலாம். அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். அந்த 6 கன்னி பெண்களுக்கு கொடுக்குறது ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. அது செவ்வாய்க்கிழமையில் பண்ணுறது இன்னும் விசேஷம் சொல்லப்படுது. அப்போ இந்த தனுசு ராசிக்காரனுக்கு இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற சனி செவ்வாய் சேர்க்கை நல்லது தான் பண்ணும், கெடுதல் அவ்வளோ பண்ணாது. கெடுதல் பண்ணினாலும் இந்த இறை பரிகாரம் தான தர்மம்லாம் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து அந்த காலகட்டத்தை கடந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இன்னும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் மறைமுகமாக இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கெடுதல் பண்ணுவாங்க. தனுசு ராசிக்காரனுக்கு உரிய விஷயமே அதுதான். கடைசின்னு ஏமாந்துருவாங்க. நம்பிக்கிட்டே இருப்பாங்க, யார் நம்பினாங்களோ அவங்கள தான் ஏமாற்றிடுவாங்க இவங்களை. அப்போது வந்து நம்பிக்கை துரோகம் கண்டிப்பாக ஏற்படும். அது கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இது இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப உஷாராக இருக்கணும். அதனால் வந்து உங்களுக்கு உத்தியோகம் ஏதோ ஒரு வகையில் அது பிரச்சனை வர மாதிரி இருக்கிறதுனால அந்த நேரத்தில் நீங்கள் இருக்கணும். பல பேர் பணிபுரிய இடத்துல நீங்கள் இருக்க பணிபுரிய ஆளாக இருந்தால் நீங்கள் ரொம்ப வெகு ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் எந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அது உள்ள காலகட்டம் தான் இப்போ வரப்போகுது. அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு வாங்க. அதனால் எல்லா நாளும் பெற்று வாழப்போறீங்கன்னு சொல்லி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லியிருக்கிறத நீங்கள் கடைபிடிச்சி வந்தாலே இந்த காலகட்டத்தை கடந்துடுவீங்க. பொதுவாக 3ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறது நல்ல பலன் தான் சொல்லப்படுது. கெடுதல் பலன் குறைஞ்சி நற்பலன் தான் அதிகமாக ஏற்படும். எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனர் மகாவாரைங்க வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே சண்ட கஸ்தாதிமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகியர் பரிபூர்ணங்களை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.